ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா வந்து ஒரு பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் கேட்குறாங்க, இன்னும் இந்த வீட்டை விட்டே போக போறியா அப்படிங்கும்போது நான் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ மாறன் கேட்குறாங்க, என்னது இவ பேச்செல்லாம் இப்போ ரொம்பவே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்தது வந்து மாறன் கேட்குறாங்க, ஆமாம் நீ தான் என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போகணும், டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டேல்ல, நான் தான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறமா எதுக்காக நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நீ சொல்லிட்டு இருப்ப, நான் அன்னைக்கு இப்படி முடிவு எடுத்தேன், ஆனால் இன்னைக்கு நான் அந்த நிலைமையில இல்லை, எனக்கு அந்த முடிவும் தேவை கிடையாது அப்படிங்கும்போது, என்னது இவ பேச்சு எல்லாமே ஒரு தினசாவே இருக்குது, நம்ம எது பேசினாலும் சரிதான் பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்கால, முன்னாடிலாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்பா, ஆனால் இப்போம்லாம் அப்படி பேச மாட்டுக்கால, நம்மளே வந்து என்னை விட்டுட்டு போயிருன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், ஆனால் வந்து அவள் என்னன்னா நம்ம கூட சேர்ந்து இருக்கிற மாதிரிக்கு அவள் பேசிட்டு இருக்கால, என்னதான் நடக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வீரா சிரிச்சுக்கிட்டே போகவும் மாறன் வந்து ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அவங்க தலையில் கையை வச்சு அவங்க முடியெல்லாம் பிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வீரா வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஆமாம் உனக்கு ஒன்றும் புரியாது, புரிய வேண்டிய நேரத்தில் புரியும் அப்படின்னு சொல்லவும், இப்பவுமே இவ என்ன பேசிட்டு போறான்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க. அப்போ ராகவ் வந்து கடையில் உள்ள கணக்கு வழக்குகள்லாம் அவங்க நோட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கவும், அப்போ வந்து ராமச்சந்திரன் எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது என்னது ரூபாலாம் உங்களுக்கு கொடுக்கல போலுக்கு, முன்னாடிலாம் கரெக்டாக கணக்கு வழக்கெல்லாம் சரியாக பண்ணிகிட்டு இருப்பேன், அவங்க அன்னைக்கு ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன், இது என்ன கொடுக்காம பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கவும், அப்போ ராகவ் வந்து எதையோ நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ராகவ் ஓன்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கிறேன், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா சரிப்பா நான் எல்லாமே கொடுத்துருந்தேன்ப்பா அப்படிங்கும்போது, இல்லை நீ முன்னாடி மாதிரிக்கெலாம் இல்லை, சொல்ல பண்ணாக்கி இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றியே நீ நினச்சிட்டு இருக்க போலுக்கு, இங்கே பாரு நீ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத, கடை வேற வீடு வேற, அதனால கடையில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கணும், இன்னும் இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அன்பழகன் வராங்க. அன்பழகன் பார்த்ததுமே என்ன சார் அடிக்கடி வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்கவும், அப்போ வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. எல்லாருமே வந்ததுமே இப்போ அன்பழகன் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த விஷயத்தை பற்றி பேசணுன்னா நான் கண்மணிக்கிட்டேயும் வீராகிட்டே தான் பேசணும், அவங்க அம்மாட்டையும் அவங்க தங்கச்சிட்டையும் பேசிட்டு வந்துட்டேன், இப்போ இவங்ககிட்ட பேசுகிறதா இருந்தால் இங்கே தானே வந்தாகணும், அப்போ உங்கள் வீட்டுக்கு தானே வர வேண்டியது இருக்குது அப்படிங்கவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கேட்கும்போது உடனே வந்து மாறனை பார்க்குறாங்க. மாறனை பார்த்துட்டு அன்பழகன் தேவையில்லாமல் பேசவும், உடனே மாறன் வந்து கோவத்தோட அவங்க வந்து என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மாறன் கோவப்படும். இப்போ வள்ளியும் வீரம் வந்து தடுக்கிறாங்க. அப்போ அன்பழகன் சொல்றாங்க, இங்க பாரு தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை வச்சுக்கிடாதுன்னு, இவங்க ரெண்டு வீட்டையும் நான் வந்து சில கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படிங்கும்போது, சரி நீங்க கேளுங்க அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும், நான் தனியாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீராவையும் கண்மணியும் தனியாக அழைச்சிட்டு போறாங்க. அங்கே போனதுமே வந்து அன்பழகன் சில கேள்வி கேட்கும்போது உடனே வந்து அதுக்கு வீரா வந்து ஏடா கூடமா பதில் பேசுறாங்க. இதை பார்த்துட்டு அன்பழகனும் கண்மணியும் எரிச்சல் அடையும் போது அப்போ அன்பழகன் சொல்றாங்க, என்ன கண்மணி நீங்க சொன்னதுக்காக தானே இந்த கேஸை நான் எடுத்தேன், இப்போ என்னன்னா உங்க தங்கச்சி இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, என்ன அக்காவும் தங்கச்சி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது கண்மணி, சார் அவள் தான் ஏதோ தெரியாதனமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறா, நீங்கள் அவள் பேச நினச்சி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு இன்னுமேலும் மாறன் வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு எடுக்கணும், இது வந்து உங்களுடைய கேஸ் கிடையாது, மாறன் வந்து என்னுடைய கேஸாகி போச்சுது, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது இப்போ வீரா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க மாறன் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான்னு, ஆனால் மாறன்ட்ட தான் நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கு வட்டியும் முதலமா மாறன் திருப்பி கொடுப்பான் பாருங்க, அன்னைக்கு நீங்கள் வந்து ஏன்டா இவன் கேஸை எடுத்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க அப்படிங்கவும், உடனே கண்மணி வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, வீரா நீ பேசாமல் இருக்க மாட்டியாடி அப்படிங்கும்போது, நீ பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு வீரா வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்கவும், அப்போ அன்பழகன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லவும், அப்படியா நீ என்னனாலும் பண்ணிக்கோ, கோர்ட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்லவும், அன்பழகன் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். அப்போ கண்மணி கிட்ட வந்து வீரா சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னன்னாலும் பிளான் பண்ணிக்கோங்க, ஆனால் மாறனை வந்து எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்மணிக்கு ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து சாப்பிட்றதுக்காக வரும்போது அப்போ வந்து வள்ளியும் வந்துருந்தாங்க. என்னத்தை இன்னைக்கு நீ சமையல் பண்ணலையா அப்படின்னு மாறன் கேட்கும்போது, எங்கே வீரா சமையல் கட்டுக்கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, கிச்சனில் இன்னைக்கு ஃபுல்லாக அவள் தான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறா, என்ன பண்ணுறாலும் தெரியல, ஆனால் வாசனை மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீரா வந்து சமையல் பண்ணது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வள்ளி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, என்ன வீரா இத்தனைனா பண்ணியிருக்கிற, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா உடனே வந்து பால் பணியாரத்தையும் வைக்கிறாங்க. இது மாறனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படியா பிடிக்குமா எனக்கு தெரியாது அப்படின்னு வீரா தெரியாத மாதிரி கேட்கும்போது, உடனே நீயே சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கு வந்து வள்ளி ஊட்டி விடுறாங்க. அப்போ வந்து வீராவுக்கு தான் அந்த பால் பணியாரனாலே பிடிக்காது அப்படின்னு மாறன் சொல்லவும், அப்போ பிடிக்காது ஆனால் இப்போ பிடிச்சி போச்சு அப்படிங்கும்போது இவ பேச்சே ஒரு தினசாக தான் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு மாறன் யோசிக்கும் போதே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்துருந்தாங்க. அப்போ மாமா நீங்களும் சாப்பிட வாங்க அப்படிங்கும்போது அப்போ ராமச்சந்திரன் மாறன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஆமாம் இவன் கெட்ட கேட்டுக்கு இவனுக்கு சாப்பாடு ஒன்று தான் குறைவாக இருக்குது. முன்னாடிலாம் போலீஸ்காரங்க என்னை பார்த்தாலே வந்து மரியாதை கொடுப்பாங்க, ஆனால் இப்போம்லாம் அந்த மரியாதையே கிடையாது. அதுவும் இல்லாமல் தினசரி வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இவன் தானே, இவன் என்னன்னா சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து மாறனை போட்டு திட்டவும் உடனே வீரா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்க மாமா, மாறனை நீங்கள் வேணால் முன்னாடி திட்டிருக்கலாம், ஆனால் மாறன் இப்போ அப்படிலாம் கிடையாது. தேவையில்லாமல் நீங்கள் மாறனை போட்டு எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்காதீங்க. மாறன் தப்பு இல்லாதவர்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார் தப்பு செய்யிருக்காங்களோ நீங்கள் அவங்களும் திட்டுங்க, தப்பு செய்யாத எதுக்காக மாறனை போட்டு சும்மா சும்மா திட்டிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு உடனே வள்ளி சொல்கிறாங்க, ஆமாம் வீரா நல்லா நீ கேளு, அப்பந்தான் அண்ணனுக்கு உரைக்கும். நான் என்ன சொன்னாலும் சரிதான், என் வாயை மூட வச்சிருவாருல, இப்போ நீ கேட்குற எல்லாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டுமே அப்படிங்கும்போது, என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இல்லை மாமா, யார் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகலை, அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் இப்படி மாறனை பேசக்கூடாதுல அப்படிங்கும்போது உடனே ராமச்சந்திரன் வந்து அப்படியே பேசாமல் போயிருந்தாங்க. நல்லா கேட்ட கேள்வி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து சிரிச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கண்மணியும் ராகவே தான் காட்டுறாங்க. இப்போ ராகவ் வந்து கண்மணிகிட்ட கேட்குறாங்க, கண்மணி அந்த அன்பழகன் வந்தாருல, ஒன்னையும் வீராவையும் வந்து தனியாக அழைச்சிட்டு போனார், என்ன பேசினார் அப்படிங்கும்போது, அது வாங்க யார் தப்பு பண்ணினாங்களோ அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ராகவ அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறாரு, அப்போ நம்ம மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.